ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்களுக்கு காங்கேயம்மா சேகர் பேசுங்க. இப்போ வர 2026 எலெக்ஷன் வருதுங்க. அதில் தாவேக தலைவர் விஜய் அண்ணா போட்டியிடுறாரு. தயவு செய்து இது சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. நம்ம வரலாற்றை, நம்ம சன்னதியை தாங்கி பிடிக்கிற ஒரு தேர்தல். தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிங்க. இப்போ ரீசெண்டாக எத்தனை பிரச்சனையும் பார்க்குறீங்களங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை. தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கதறோங்க. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன். சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதுலேயுமே சாராயம், கஞ்சா, அடி, உத, கொலை இப்படிதான் போயிட்டு இருக்குது. இது மாறணும். நான் சொல்கிறது, நான் எந்த கட்சியும் நான் தவறாக எதுவும் பேசலைங்க. ஒரு மாற்றம் வேணும். புதியதாக ஒரு தலைவர் வேண்டும். பார்க்கலாமே, அவரும் தான் என்னதான் பண்ணுவார். கண்டிப்பாக அவர் நல்லதாங்க பண்ணுவார். ஒரு சில நண்பர்கள் விஜய் அண்ணாவை பற்றி ரொம்ப கேலி கிண்டலாக பேசுகிறீங்க. தயவு செஞ்சு அவங்கள ஒன்று சொல்கிறேங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுங்க. இப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை இப்படி பேசி தாங்க அவரையுமே இது பண்ணீங்க. தயவு செஞ்சு இப்படி கேலி கிண்டல பேச தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். மக்கள் பார்த்தீங்களா எவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு சொல்றாங்க, இந்த இந்த நான் 80 ஆண்டு காலமா 2 கட்சிகள் ஆண்டது போதுங்க. தயவு செஞ்சு இனிமேல் வர சன்னதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு விஜய் அண்ணாவை அப்படி பேசாதீங்க. அவருக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. புதுசா ஒரு தலைவர் வேண்டும். புதிய மாற்றம் வேண்டும். அப்பதாங்க நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வர ஒரே ஆள் அவரு தாங்க. நான் யாரையும் தவறா பேசல. புதியதாக ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் ஒன்றே நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி.